நாம் தொடர்ந்து இருக்கிறோம். ஆகினால நாம் இந்த திருமணத்தில் இருக்கிறவர்கள் மொழி நான் சந்தித்திருக்கணும். அது கண்டிஷன். ஸோ ஆயத்தமாயிருங்க. ஒரு வேலை உங்கள் மனசாட்சி உங்களுக்கு ஏதாவது குற்றப்படுத்துமானால் தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்து கர்த்தர் கிருபை கேட்டு வாங்கிங்க. அந்த லூக்கா 18 சொல்றது போல பாவியாகிய மேல் திரும்பியா போகும்போது நீதிமான அனுப்பப்படுறது போல இந்த வருஷம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உம்மோடு தொடர்ந்து நான் உங்களுடைய அதுவே கர்த்தா பயந்து நான் வளரும்படி இன்னைக்கு எடுக்க போகிற ஒரு சரீரமும் உங்கள் ரத்தமும் என்னுடைய சரீரத்தில் அதாவது என்னுடைய ரத்தத்தில் கலக்கம் உதவி செய்யுங்க அப்படின்னு ஜாமான கர்த்தருக்கு செய்வாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர்ல இருக்கீங்க. ஆமே. கர்த்தர் சமூகத்தில் இருக்கீங்க. கர்த்தர் ஆவியான மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இப்போ அவருடைய சரீரத்தை இந்த 1ஆம் தேதி அவருடைய சரீரத்தை எடுக்கிற பாக்கியத்தை உங்களை தந்தா பாருங்க. எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன், சில குடும்பங்கள் இல்லை, தொடர்ந்து 2 வாரமா இல்லை. நானும் ஃபோன் பண்ணல, கர்த்தர் சித்தமான ஒர்க் பண்ணி விட்டேன். பார்க்குறேன். சிலர் வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. சிலர் வரல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, கொஞ்சம் சரியாகும். ஸோ ஆனால் ஒரு 2 குடும்பங்கள் 3 குடும்பம் வரல. ஸோ கர்த்தர் சித்தமானால் வரட்டும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது நான் சும்மாவும் சொல்ல முடியாது. உங்கள் சபை நீங்கள் வாங்க, உங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார், நடத்துவார், போஷிப்பார். அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் போனால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, பேசுங்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியும் 3 பேர் வரல அப்படின்னா வாஷிங் வரல, கிறிஸ்மஸ்க்கு வரல, சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வரல, 3 வாரம் தொடர்ந்து வரல. ஸோ நான் கத்திரிக்கையில் ஒப்பு கொடுத்துறேன். அவருடைய மந்தை அவர் நடத்து வராங்க. அல்லேலூயா. ஆகினால நான் திருப்பி சொல்கிறேன், நாங்கள் அற்புதமான உள்ளில் நாங்கள் கடமை தான் செய்கிறோம். உங்களோட சேர்ந்து நான் கத்தரை ஆராதிக்கிறேன். உங்களோட சேர்ந்து கத்திரி வசதத்தை நான் அந்த ஆசத்தை பெற்றுக்கொள்வேன். ஆகினால இன்னும் வித்தியாசம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் நிற்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் நேரத்தை பார்க்கல எப்படி தான் இருக்கோம். அதனால் ஒரே பெற்றதாக இருக்கும். அதனால் எல்லாரையும் கத்தை யோசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தை திருவேணமாக நடத்த வராங்க. அதனால் என்னால் கூட அடையாளம் புதுசாக வந்திருக்கீங்க. உங்களை வெல்கம் வந்து கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கத்தவங்களை நடத்துவாராங்க. நடத்துவாங்க. கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபமா ஸ்தோத்திரமாக ஒரு ஹல்லேலூயா. கல்விப்படுத்த காண்பது
ரத்தம் இப்போதே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. பெரிய பாக்கியத்தை கத்த நம்ம தந்திருக்கிறாங்க. இந்த வாட்ச் லைட் இந்த ஜனவரி 1/01/2026 கத்துடைய திரு பந்தி எடுக்கிற இந்த பாக்கியத்தை கத்த நம்ம தந்திருக்கிறார். அதை பார்க்கவே நம்ம விஷயத்தோட கல்வி சுத்தம் செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் அக்கிரமம் மீறுதல் பாவம் எல்லாம் எனக்கு பண்ணிட்டு அதை தகுதிப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. அபத்திரமாய் நான் பாடம் பண்ணாலும் ஒரே கத்தாவே என்னை பாத்திரமானாய் மாற்றுவப்பா. அது ஒரே ஒரு தகுதி இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம்ப்பா. ஹல்லேலூயா. ஓ அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓ இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். இப்போதே இதை சரீரமாய் மாற்றுவாராக, ரத்தமாக மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. எடுக்கும் போது நம்முடைய சரீரத்தில் அவருடைய சரீரம் இணைவதாக. ஓ ஹல்லேலூயா. நம்ம ரத்தத்தோடு ரத்தம் இணைவதாக. என் தழும்புகளால் குணமானது சொல்லுகிறார், அது சுகம் உண்டாவதாக. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலே கர்த்தருடைய சரீரத்தை நம்ம எடுத்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணி கர்த்ததாமே அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம். அன்று காட்டி பிடிக்கப்பட்ட அந்த ராத்திரத்தில் ஆண்டவர் தம்முடைய இந்த சரீரத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து இது உங்களுக்காக பிக்கப்படுது என்னுடைய சரீரமா என்று சொன்னார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய முதல் உடன்படிக்கை ரத்தமா என்று சொன்னார். அப்படியாக தம்முடைய சரீரமாக மாற்றி ரத்தமாக மாற்றுவதாக. உங்களிடத்துல வரும்போது ஜெபத்தோடு காத்திருங்க. சகோதரி எஸ்தர் கண்ணார் எனக்கு உதவி செய்வாங்க. ஒரு 15 நிமிஷத்துல இது முடிஞ்சிடும். கத்தை நம்ம நடத்துவாராங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தோடு இருங்க. கத்தை நடத்துவாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாடலை பாட கேட்போம். கத்தை நடத்துவாராங்க. ஆமென். அடியேனை திரு
வந்த யாருக்காகிலும் அப்பமாகிலும் ரசமாகிலும் கிடைக்கிறதா எழுந்துங்க. யாருக்காவது கிடைக்கல அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை, அப்படி உட்காந்துட்டே இருங்க. நம்ம உங்களை எழுந்து உட்கார வைக்கிறது மனம் இல்லை. ஒரு பாடலை பாடி நம்ம ஜாப் பண்ணலாம். கத்தத்துக்கு செய்வாங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம்
கேலண்டரில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஜனவரி மாதம் 2026 ஆண்டு வாக்குத்தத்தம், என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வளர்வீர்கள். ஓகே, வந்து எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு உண்டு. ஸோ ஜபம் முடிச்சு ஆசிரியர் போட்டு உட்காந்து நானே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இன்விடேஷனும் கொடுக்கணும்னு பார்த்தேன். இன்விடேஷன் வந்துச்சு, இன்னும் ஜெபிக்கல, அதனால் அதை டிஸ்பிளே பண்ணல. பொறுமையாக தருது ஜபமா உன்னை பாடமா என்ன பாடம் அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஸோ பாடி நம்ம ஆசீர்வாதத்தை கூறி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பில் இருந்து எல்லாரும் யாரும் போகக்கூடாது, எல்லாருக்கும் 2 இட்லி ஒரு வடை அப்புறம் பொங்கல். ஸோ எல்லாருக்கும் இங்கே நீங்கள் உட்காந்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் எழுந்து அப்படியே வாங்கிட்டு எல்லாரும் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டு போங்க, ஒருத்தர் வாழ்த்துட்டு கர்த்தர் இந்த வருஷம் சொன்னபடியே நம்ம ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. பாடுமா பாடுவோம். ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக
சமூகத்திலே வந்து இவ்வளவு காத்திருந்த நீங்க செலவிட்ட ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாது, வீணாக போகாது. உங்களை பலமான மாற்றும், பலமான மாற்றும். 2026 தேவன் அவர் நாமத்துக்கு பயப்படுங்க. அந்த மேல் நீதி சூழல் முடிக்கும். அவருடைய சக்தி கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளுக்கு வளர்வீங்க. நாளை கேட்ட வார்த்தை அவருடைய வார்த்தையிலே வளர்வீங்க, அவருடைய கிருபையிலே வளர்வீங்க, அவர் அறிவிலே வளர்வீங்க. ஓ அது மாத்திரமல்ல, அல்லேலூயா. ஓ அவருடைய ஆவியிலே வளர்வீங்க, விசுவாசத்திலே வளர்வீங்க. கர்த்தர் அப்படியாக இந்த ஆண்டு வளர்ந்து ஆண்டாக கர்த்தர் நம்ம நடத்துறபடியா நல்ல கலந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் இம்மட்டமாக கூட நடக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாத்தையும் மேலாக இந்த 1ஆம் தேதி 1ஆவது மாதம் 2026 கர்த்தரை சரீரத்தை ரத்தத்தை பானமான செய்தாரு. அது நம்ம ரத்தத்துல கலந்துச்சு, நம்மள சரீரத்துல கர்த்தர் அதை இணைத்துட்டாரு. ஓ கர்த்தர் நம்மளை வேற மனிதனாக வேற மனுஷனாக ஓ ஹalleluya இயேசுவே நம்மை உதிக்க போகிறார். எழுந்து பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, பூமியின் கருணை தாரல் போடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஓ சக்கரல ரிபா சபல எல்லா பயங்கள் ஓடுகிறது, தடைகள் உடைகிறது. ஓ சக்கரல ஓ ஹalleluya. ஆண்டவரே கூடினே இம்மட்டமா என்னோடு நடந்த எல்லா கிருபைகளுக்காக அந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்களுடைய ஆணைகளாக கருத்து வைத்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த 2026 பாதுகாத்துக் கொள்வீராக. ஓ எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக, ஆண்டவரே கர்த்தரிலே வளர்றவர்களாக காலப்படக்க கடுகு செய்வீராக. அவர் கொடுத்த காணிக்கை தசமாக அன்பி எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு அந்த சபையில வாரம் வாரம் தவறாமல் உழைக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, அதை தொலைக்கிற பிள்ளைகள் தாவேசுவே ஒவ்வொரு தரத்திலையும் ஆசீர்வதிப்பீராக. தாவேசு கொடுக்கிற அவர் நாடு தசமா காணிகளெல்லாம் கத்த ஆசீர்வதித்து நாடு பெருக பண்ணுவீராக. இயேசுவே எங்கள் தந்தது கேள்விக்காக சொல்லும். இதை பசுத்தப்படுத்துங்க. இதை ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்க, ஒவ்வொரு மாதமும் இதை அறிக்கை செய்து நாங்கள் நாமத்தை பயந்திருக்கிறோம்.
வீசி எங்கள் மேல் உதிக்கும். அவருடைய சக்தி ஆரோக்கியம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் புறப்பட்டு போய் குழந்தை கண்டுகளை போல இருக்கும், வளர்வோம் என்று அறிக்கை செய்ய ஆசீர்வதிங்க. இந்த ஆகாரங்கள் போடுகிறோம், பசுத்தப்படுத்துகிறோம். இயேசுக்கு தெளிக்கிறோம். சாப்பிட்டு ஜீவிக்க புத்தகத்தை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஆத்மாவை கட்டளை என்னோட மேல என் ஆத்மாவை கட்டளை கத்த செய்ய சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகை சொன்னாங்க. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க அவசரப்பட வேணும், அப்படியே உட்கார்ந்து